வணக்கம் நண்பர்களே. இது நூடுல்ஸ் ஸ்நாக்ஸு. ஸோ ஈவினிங் டைமில் நார்மலாக நூடுல்ஸு, மேகி அந்த மாதிரி இல்லைன்னா சௌமீன் இந்த மாதிரி ஐட்டங்கள் மெஸ்ஸில் இருந்து கிடைக்கும். ஸோ இது நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலே மெஸ் உணவை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அது எவ்வளோ ஆயிலி ஃபுட்டாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் நமக்கு நிறைய ஆயிலியாக தான் இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் உடலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது உருப்படியாக இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அதில் போட்டிருக்க ஐட்டங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை பட்டாணி, கேப்சிகம், இந்த மாதிரியான விஷயம், டொமேட்டோ, தக்காளி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் குலாப்ஜா. குலாப்ஜா நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க். இது எல்லாராலையும் குடிக்க முடியாது. ஸ்மெல் கொஞ்சம் ஒரு சென்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கும். அந்த நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மெல்லே ஒரு ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது நார்மலாக பாலில் கலந்து கொடுப்பாங்க. அதிகமாக இஸ்லாமியர்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த குலாப்ஜாவை. அவங்க பள்ளிவாசல்களில் இதை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குலாப்ஜா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. குலாப்ஜா ஒரு எசன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் நன்னாரி இருக்கிற மாதிரி இந்த குலாப்ஜா ஒரு எசன்ஸு. ஸோ இதை இவங்க டைரெக்டாக பாலில் தான் கலக்கணும். ஆனால் சில பேர் தண்ணியில் கலந்து சீனி போட்டுருவாங்க. ஸோ அது குடிக்கிறதுக்கு ஓகே. நார்மலாக நம்மளை மாதிரி உள்ளவங்க இங்கேருந்து போனவங்களுக்கு அது அந்த ட்ரிங்க் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது அப்படியே கொமட்டும், வாயிலேயே வைக்கவே முடியாது என்னால். நான் சில நேரம் அப்படியே குடிச்சு கூட பார்த்துருக்குறேன். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது, என்னால் சொல்லவே முடியல. பட் ஆனால் அந்த நூடுல்ஸ் நம்ம எந்த நேரமும் எடுத்துக்க முடியாது தான். ஆனால் சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குள்ளதை வாங்கி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்ம எப்பவும் அதிகமாக சாப்பிட ஜங்க் ஃபுட்டு நமக்கு உடலுக்கு கெடுதலை கொடுக்கும். இன்னொன்று, நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறோம். ஜங்க் ஃபுட்டை ஓரளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு இதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டேன். ஸோ நூடுல்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நூடுல்ஸு சாப்பிட்றதுனால உங்களுக்கெல்லாம் டைஜஷன் கரெக்டாக இருக்குதா? அதுதான் எனக்கு மெயின். டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டோம்னா நைட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப தள்ளி போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்டு பற்றி சொல்லியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை அடிக்கடி வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவில் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபுட் வீடியோ தான் போடுவேன், வேறு எந்த வீடியோவும் போட மாட்டேன். அதுவும் கூட வெஜிடேரியன் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் நான்வெஜ் எதுவும் இப்போதைக்கு போடுறது இல்லை. ஓகே, பாய், see you, குட் நைட்.